போன சாப்டரோட முடிவுல நம்ம ஆலிஸ்க்கு போதுமான அளவுக்கு மானா இருந்திருக்காது, ஹீரோ பக்கத்துல இல்லங்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே அந்த ட்வின்ஸ் வந்துட்டு எல்லாரையும் எப்படி கொன்னாங்கன்னு சொல்லிட்டு வர இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்க கூட பேசிட்டு இருக்கிறதுனால என்னுடைய சோஷியல் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு, கேசி அண்ட் ஜூட்லோ நீங்க 2 பேரும் என்னுடைய ஃபேமிலிங்கிறதுனால நான் சொல்றதை நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறத்துல இருந்து உங்களுக்கு தோணுதுங்கிறதுனால யாரையும் கொல்லக்கூடாது, எனக்கு இதை ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு அவன் போடுற அந்த பிராண்ட்ல இதை ஒரு ரூலாவே செட் பண்ணிட்டான். இன் கேஸ் அதை அவங்க மீறினாங்கன்னா அந்த பிராண்ட் ஆக்டிவேட் ஆகி அவங்க உடம்பு நெருப்பால எரிய ஆரம்பிச்சிடும். பதிலுக்கு அந்த ட்வின்ஸ் வந்துட்டு நம்ம அவேக்னஸ் தானே, ஈவந்தோ போலீஸ் கூட நம்மள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம கொலை பண்ண கூடாதுன்னு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள போக போக இது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிட்டு இருக்கு, சரி அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம், உங்களுக்காக நான் கெட்டவங்களை புடிச்சு கொடுக்குறேன், அவங்கள நீங்க எப்படி வேணா கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டுக்கு நியூ ரூல்ஸை செட் பண்றான். இதுக்கு அந்த ட்வின்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்க நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்க ரொம்ப சிம்பிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றான். உடனே அவனுடைய கிங் டீமன் ஸ்டெப்பை யூட்டிலைஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பிட பதிலுக்கு அந்த ட்வின்ஸும் பிக் ப்ரோ நாங்களும் வரோம், எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல இதே நேரத்துல அந்த யோம் ஹோ வந்துட்டு அவங்கிட்ட இருக்க சோல்ஜர்ஸை வச்சு ஆலிஸ் அட்டாக் பண்ண போறான். உடனே நடுவுல வந்த தெரசாவும் அவளுடைய சாக்ரெட் ஷீல்டை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டு ஆலிஸ் என் பின்னாடியே சேஃபா நில்லுன்னு சொல்ல இதே நேரத்துல யூசாங்கும் அவனுடைய சோல் சேசிங் ஸ்வாடை யூட்டிலைஸ் பண்ணி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். அப்படியே அந்த யோம் ஹோவை அட்டாக் பண்ண போக அதை அவன் ஈஸியா பிளாக் பண்ணிடுறான். பரவாயில்லையே, நீ வெளியாளா இருந்தாலும் உனக்கு ஸ்வாட் கீயை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு, ஹவ் இன்ட்ரெஸ்டிங், யார் நீனு கேட்க பதிலுக்கு யூசாங்கும் உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட என்னை பத்தி நான் சொல்வேன்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனும் நீ ரொம்பவே துணிச்சலா தான் இருக்க. இதை கேட்ட யூசாங்கும் நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங் ஆஃப் ஸ்வாடுங்கிற அந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். இந்த ஒரு ஸ்கில்ல நான் வேற ஒருத்தனுக்காக சேவ் பண்ணி வச்சிருந்தேன், இந்த ஸ்கில்ல ஊமேல யூட்டிலைஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோல் சேசிங் ஸ்வாட் ஆர்ட் ஒன் வித் த ஸ்வாடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அடிச்சு தூக்கி எரிஞ்சிடறான். இதை பார்த்த தெரசாவும் யூசாங் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு அப்படின்னு நினைக்க இதே நேரத்துல யோம் ஹோ வந்துட்டு அந்த அட்டாக்க பிளாக் பண்ணி நிறுத்திட்டு ஒன் வித் த பிளேட் யூஸ் பண்ற அளவுக்கு நீ ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான ஆள் தான், பட் வாட் அ ஷேம், நீ ஸ்கில்டா இருந்தாலும் உன்னுடைய ஆப்பனன்ட் நானா இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட்லி பிளட் பிளேடுங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி நம்ம யூசாங்க அட்டாக் பண்ண பதிலுக்கு அவனும் அந்த அட்டாக்க ஸ்டார்டிங்ல பிளாக் பண்ணியிருந்தாலும் அதோடைய எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அந்த இடத்துலயே பிளட்டை கக்கிடுறான். உடனே அந்த யாம் ஹோ வந்துட்டு உன்னுடைய ஓன் முயற்சினால நீ இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்க, பட் உன்னுடைய டேலண்ட் எல்லாமே இந்த இடத்துல நீ சாக போறதுனால உன் கூட சேர்ந்து அதுவுமே வேஸ்டா தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூசாங்க கொல்ல போக நடுவுல தெரசா வந்துட்டு சைன் ஆஃப் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த யோம் ஹோவை அட்டாக் பண்ணிட, ஆனா அதை அவன் தடுத்துட்டு என்ன ஒரு அநாயங்கான ஸ்கில், இந்த மாதிரி ஒரு டிவைன் பவரை வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, ஏன்னா அங்க இருக்க அந்த குழந்தைய தான் நீ ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு சண்டை போட தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஆலிஸ் அட்டாக் பண்ண போக பதிலுக்கு அவளும் ரொம்ப லேட்டா வந்துட்ட அப்படிங்கிறப்போ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். வரும்போதே கிரேவ் ஸ்வாட ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த ஸ்வாடோட சேர்த்து அங்க இருந்த சோல்ஜர்ஸுடைய உடம்புலயும் காயத்தை ஏற்படுத்திருக்கான். இதை பார்த்த யோம் ஹோ வந்துட்டு யார் இவன், இவனுடைய அந்த மூமெண்ட்டை கூட என்னால பார்க்க முடியல அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு யூசாங்க பார்த்து என்ன எப்ப பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிறப்போ திரேசா வந்துட்டு யூசாங் ஒன்னும் வீக் இல்ல, அந்த ஆப்போனன்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இங்க இருக்கிறவங்கள தவிர்த்து நம்ம ஆப்போசிட்ல நிக்கிற எல்லாருமே பேட் கைஸ் தான், ஆக்சுவலா இந்த விஷயத்த அந்த ட்வின்ஸ் கிட்ட தான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இதை கேட்டு அவங்களும் அங்க இருக்க எல்லாருமே கெட்டவங்களாம், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சொன்னதை கேட்டியா, அவங்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம், நமக்கு இந்த இடத்துல நிறைய ஃபன் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் அடிச்சு போட இதை பார்த்து அந்த யாம்ஹோ வந்துட்டு அனதர் செட் ஆஃப் ஸ்கில் ஃபைட்டர்ஸா, உண்மையை சொல்லணும்னா இந்த சிச்சுவேஷன் எங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான், ஆனா இப்போதைக்கு பின்வாங்கிட்டு திரும்பவும் வரத்துக்கு நாங்க பிளான் போடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு டீமன் கிங் ஸ்டெப்பை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்க அந்த ஆயுதத்தை வச்சு இவனுடைய நெஞ்சிலேயே இறக்கிடுறான். இது அந்த யோம் ஹோ வந்துட்டு எதிரும் பார்க்கல, அவனால ரியாக்ட் பண்ணவும் முடியல. உடனே ஹீரோ வந்துட்டு யோம் ஹோ
நீ ரொம்ப அரகண்டா இருக்க. நீ டெமானிக் கல்ட்டுல வெறும் மிடில் ரேங்கர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம உன் கூட சண்டை போட்டு என்னால இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வின்னை பார்த்து அங்க இன்னும் சில பேட் கைஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ பதிலுக்கு அந்த ட்வின் வந்துட்டு அதை எங்க கிட்ட விட்டுருங்க பிக் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க யூசாங்கும் என்னுடைய அல்டிமேட் அட்டாக் ஈஸியா பிளாக் பண்ணவன வெறும் ஒரே அட்டாக்ல கொன்னுட்டான். இன்னும் நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணணும் உன்னை கேட்ச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்ல இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த சோல்ஜர்ஸ் உடைய கதை எல்லாத்தையுமே அந்த ட்வின் முடிச்சிட நம்ம ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை பண்ணீங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்க நான் வச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து போங்க, எந்த ஒரு டிராப்லயும் மாட்டிக்காம. உடனே அவங்க 2 பேரும் சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து போக உடனே தெரசா வந்துட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தானே அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அது உண்மைதான், அவங்க 2 பேரும் என்னோட கம்பெனில நியூ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்ல உடனே யூசாங்கும் விரக்தியில இப்ப நீ என்ன பண்ணலான்னு இருக்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லேப்ரியத்தை கிளியர் பண்றதுக்கு 20 டேஸ் ஆச்சு ஆகும். இது கேட்ட ஹீரோவும் உன்ன மாதிரியான நியூபிக்கு தான் இந்த இடத்த கிளியர் பண்றதுக்கு 20 டேஸ் எடுத்துக்கும் அப்படின்னு அவனை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு குட் கிங் கிரேவுடைய இடத்த இவங்க நம்மளுக்காக ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்ல அந்த இடத்துல கரெக்டான ஐட்டத்தை நம்மளால எடுக்க முடிஞ்சிச்சுன்னா வித்தின் 1 ஹவர்லயே நம்ம இந்த இடத்த கிளியர் பண்ணிடலாம். இதை பார்த்து ஆலிஸும் உன்கிட்ட நிறைய பேட்டு வந்துருச்சுன்னு சொல்ல உடனே தெரசாவும் இதை பார்த்துட்டு ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்றான். உடனே ஹீரோ வந்துட்டு விளையாடினது போதும், உடனே எங்களுக்கு வழியை காட்டுன்னு சொல்ல பதிலுக்கு அந்த ஸ்பிரிட்டும் அவங்கள கூட்டிட்டு போக இதே நேரத்துல அந்த அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்ல லியோ இன்னும் சாகாம தான் இருக்கான். இதே நேரத்துல ஜாங்குவா கில்டுல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளுடைய பேர் வந்துட்டு ஜியோட்டிங். ஆக்சுவலா இவ வந்துட்டு ஒரு ஏ ரேங்கர். லியோவும் கில்டு மாஸ்டர் டியாங்கும் டவருக்குள்ள போய் 24 மணி நேரம் ஆச்சு, எப்போ திரும்பி வருவாங்கன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருக்க மக்களை பாக்குறா. எல்லாருமே இந்த இடத்துல ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்காங்க. இப்ப இந்த டவருடைய டாப் ரேங்கர்ஸ் எல்லாருமே ரீச் பண்ண முடியாத இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவுட் பிரேக் நடந்தா என்ன ஆகும்னு யோசிக்க இதே நேரத்துல அந்த 5 ஸ்பிரிட்டும் அதுங்களுடைய பவர் யூட்டிலைஸ் பண்ணி ஹிடன் டோரை ஓபன் பண்ண உள்ள ஃபுல்லாவே ட்ரெஷர்ஸா இருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு யாரும் இங்க இருக்க எந்த ஒரு ட்ரெஷரையும் தொடாதீங்க, இந்த கிரேவியார்டுக்குள்ள வந்தவங்க ஒரு ஐட்டத்தை மட்டும் பிக் பண்ணலாம், இன்கேஸ் பேரசைனால நிறைய ஐட்டத்தை எடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிங்குடைய கர்ஸ்க்கு ஆளாயிடுவாங்க. உடனே ஹீரோவும் யூசாங்க பார்த்து அங்க இருக்கல ஒரு பில், அதை நீ அடிச்சனா நம்ம வெளியில போறதுக்கான வே ஓபன் ஆயிடும். பதிலுக்கு யூசாங்கும் இது என்ன ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அந்த இடத்துல பெல் அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்றான். அப்படியே அங்க ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கான். இதே நேரத்துல அவங்க பின்னாடி அந்த லியோவும் வந்துட்டேன். இதை பார்த்த யூசாங்கும் நீ உயிரோட இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அவனும் இயர்லி ஸ்பிரிங்ங்கிற ஒரு ஸ்க்ரோலை யூட்டிலைஸ் பண்றான். ஆக்சுவலா இது ஒரு டெலபோர்ட் மாதிரி யூஸ் ஆகுது. அதுக்குள்ள இருந்து அந்த மொரிமை சேர்ந்த ஓல்டு மேன் வர பதிலுக்கு அந்த லியோவும் அந்த கோஸ்ட்லி பிளட் ட்ரூப்பை சேர்ந்த எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ அதை கேட்டு இந்த ஓல்டு மேனும் சுத்த யூஸ்லெஸ்ஸா இருக்காங்க. ஆனா நீ நல்ல வேலை பண்ண லியோ அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வந்துட்டு என்ன ஃபைன் பண்றதுக்காக இந்த ஆர்டிஃபெக்ட நீ யூஸ் பண்ணிருக்கியா, இது மட்டும் ஹையர் ஃப்ளோர் மேனேஜருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறேன். பதிலுக்கு அந்த ஓல்டு மேனும் நான்சென்ஸ், மேனேஜர்ஸால இந்த லேப்ரியத்தை பார்க்க முடியாது, நான் உங்க எல்லாரையுமே கொன்னா கூட யாருக்குமே தெரிய போறது இல்லைன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே ஒரு பாக்ஸ்ல இருந்து டார்க் பில் எடுக்கிறான். அதை வாயில போட்டு கடிச்ச அடுத்த நிமிஷமே சிஸ்டம்ல கிரேட் ரிவர்ட்டிங் பில் யூஸ் பண்றாங்கன்னு வருது. இதன் மூலியமா அவருடைய எல்லா ஸ்டேட்டஸும் 2 மடங்கு அதிகமாயிடும் அடுத்த 1 மணி நேரத்துக்கு. பதிலுக்கு அந்த ஓல்டு மேனும் எனக்குள்ள அந்த பவர் ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மானாவை ரிலீஸ் பண்ண உடனே ஆலிஸ் வந்துட்டு உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்க ஹீரோ வந்துட்டு இதுல நீ இன்வால்வ் ஆனா ப்ராப்ளம் பெருசாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸை ரிங்ல புடிச்சு போட்டுறான். உடனே அந்த ஓல்டு மேன் வந்துட்டு மத்த சோல்ஜர்ஸ் கிட்ட அவங்க எல்லாரையும் கொன்னுடுங்கன்னு சொல்ல அவங்களும் அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. உடனே தெரசா வந்துட்டு அவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல பதிலுக்கு ஹீரோவுமே அப்ப நம்மளும் ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த 5 ஸ்பிரிட்ஸ இந்த இடத்துக்கு சமன் பண்றான். உடனே அதுங்களும் பேட்டில் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்ட ஹீரோ வந்துட்டு போங்க போய் சண்டை போடுங்கன்னு சொல்ல இதே நேரத்துல ஆப்போனன்ட்ல இருக்க உரிமை சேர்ந்தவங்களும் மார்ஷியல் ஆர்டிஸ்டுடைய உண்மையான பவர் என்னன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே நடக்குது. இதெல்லாம் பார்த்த தெரசா வந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கேட்க இதே நேரத்துல மோயாங்கும் ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர அவனும் ஜஸ்ட் மிஸ்ல நகர்ந்துடுறான். பதிலுக்கு அந்த மோயாங்கும் ஒரு எலி மாதிரி என்னோட அட்டாக்ல இருந்து டாச் பண்றதை விட்டுட்டு என் கூட ஸ்ட்ரெயிட்டா சண்டை போடுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் கையில எதையோ வச்சுட்டு எதுக்கு பேசுறத நிறுத்திட்டேன் அப்படின்னு கேட்க ஒருவேளை இது என்னன்னு உனக்கு தெரிஞ்சது
தெரிஞ்சிருச்சோ? பதிலுக்கு அவனும், எனக்கு அது நல்லாவே தெரியும். 25th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டர்பிங்கான டிவைன் ஆர்டிஃபேக்ட். இதை கேட்ட ஹீரோவும், கரெக்டா சொன்னீங்க. ஒவ்வொரு வாட்டி இந்த ஹார்னை நான் ஊதும்போது இதன் மூலியமா ஒரு அழிவு வந்து ஏற்படும். ஆனா 4th டைம் நான் இதை ஊதும்போது எனக்கு ஒரு நல்ல ஃபார்ச்சூன் கிடைக்கும். பதிலுக்கு அந்த ஓல்டு மேனும், என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? அதுக்கு முன்னாடி வர அந்த 3 ஆபத்தை உன்னால தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறியா? இப்படி நீ என்ன மிரட்டுறதுனால நான் பயப்படுவேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு அந்த ஹார்னை எடுத்து ஊதிடுறான். உடனே சிஸ்டம்லயும் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஹார்னை ஊதிட்டீங்கன்னு வருது. அடுத்த நிமிஷமே அந்த கிரேவ்யார்டுடைய ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர் பிளாக் ஸ்கார்பியன் வருது. இதை பார்த்து அந்த மோயாங்கும் ஷாக்காக இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.